அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பி ஸ்டடி அகாடமி. இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சொல் இலக்கணம் பார்க்க போறோம். போன வகுப்புகளில் நம்ம சொல் இலக்கணம்ல சொல்லுனா என்ன, சொல் இலக்கணம் எத்தனை வகைப்படும், பிரிக்க இயல்றதுனா என்ன, பிரிக்க இயலாதது அப்படின்னா என்ன, அதோட உறுப்புகள் என்ன, அது எல்லாமே போன வகுப்புல பார்த்துருப்போம். இந்த வகுப்புல சொல் இலக்கணமோட தொடர்ச்சியா இந்த வகுப்புல நம்ம பகுப்பதம் பகாப்பதம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இதுல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். இதை யார் சொன்னாங்க அப்படின்னா ராமலிங்க அடிகளார், வள்ளலார்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் தான் சொன்னது. நமக்கு பகுதி ஆல இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் என்னன்னா ஒரு தொடர் கொடுத்துருப்பாங்க, இந்த தொடர் யார் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும். ஸோ அது நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லையுமே ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பார்த்துடலாம். அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிப்பிட்டேட்டிவாக அதை பார்க்க உங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா எல்லாத்தையும் உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க முடியாது, அதுக்காக இதை வச்சிருக்கிறது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், இது யாரோட தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூறியது யாரு அப்படின்னா ராமலிங்க அடிகளார், வள்ளலார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பகுப்பதம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பகுப்பதம் அப்படின்னா என்ன அப்படின்னு போன வகுப்புலேயே சொல்லியிருப்போம். அதாவது ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அதை பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, பிரிக்க இயலும் அப்படின்னா அதை நம்ம பகுப்பதம் அப்படின்னு சொல்றோம். பகுப்பதத்தோட உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துருப்போம். பகுதி, விகுதி, சந்தின்னு பார்த்துருப்போம் இல்லையா. யாரும் அந்த கிளாஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேயே இருக்கு, அந்த கிளாஸையும் நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ அந்த பகுப்பத உறுப்புகள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. இதுல நம்ம பகுப்பதத்தோட வகைகள் அதை நம்ம இதுல பார்க்க போறோம். அதாவது நம்ம போன கிளாஸ்லயே சொல்லியிருப்போம், பகுப்பதம் அப்படிங்கிறது பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் வரும். பெயர் பகுப்பதமாகவும் வினை பகுப்பதமாகவும் வரும். உரி சொல்லுக்கோ இடைச்சொல்லுக்கோ பகுப்பதம் வராது அப்படின்னு சொல்லியிருப்போம். பகுப்பதம் அப்படிங்கிறது பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்துதான் இருக்கும். உரி சொல்லையோ இடைச்சொல்லையோ சார்ந்து இருக்காது. அதுல பகுப்பதம் அப்படிங்கிறது வராது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்போ பகுப்பத வகைகள் அப்படின்னு எடுத்தோம்னா என்ன எடுக்கலாம், பெயர் பகுப்பதமும் வினை பகுப்பதம் தான் எடுக்க முடியும் இல்லையா. ஸோ அந்த பெயர் பகுப்பதம் அப்படிங்கிறதுனா என்ன, அதுல எத்தனை வகை இருக்கு, வினை பகுப்பதம்னா என்ன, அதை நம்ம இப்ப பார்க்கலாம். பெயர் பகுப்பதம் அப்படின்னா என்னன்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு பெயர் சொல் இருக்கு, அதை பிரிக்க முடியுது அப்படின்னா அதை பெயர் பகுப்பதம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பகுப்பதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுப்பதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெயர் பகுப்பதம் அப்படிங்கிறது எத்தனை வகைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வகைப்படுது. அதாவது பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில், இது எல்லாத்தையும் குறிக்கிற எல்லாமே பெயர் பகுப்பதத்தோட வகைகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டோட பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நான் ஒன்றுத்துக்கும் எடுத்துக்காட்டோட சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொருள் அப்படிங்கிறதுக்கு இங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, பொன்னன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, பெயர் சொல் அப்படின்னாலே பிரிக்க கண்டிப்பா முடியணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. பிரிக்க முடியாத பெயர் சொற்களும் இருக்கு. அது மாதிரி அதனாலதான் பெயர் பகுப்பதம் அப்படின்னு சொல்லும் போது பிரிக்க இயலக்கூடிய பெயர் சொல் மட்டும் பெயர் பகுப்பதம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த பெயர் பகுப்பதம்ல பொருள் தரக்கூடிய பொருள் பெயர் பகுப்பதம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம பொன்னன் அப்படிங்கிறத பிரிச்சோம் அப்படின்னா பொன் கூட்டல் அன் அப்படின்னு பிடிக்கிறோம். அப்படின்னா பொன்னன் அப்படின்னா என்ன அர்த்தம், பொன் அப்படின்னா தங்கம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ பொன் வச்சிருக்கவன், பொன்னுடையவன் அப்படிங்கிறத தான் நம்ம பொன்னன் அப்படின்னு சொல்றோம். ஸோ பொன் கூட்டல் அன் அப்படின்னு பிரிச்சோம்னா பொன் அப்படிங்கிறது ஒரு பொருளை குறிக்குது. அந்த பொருளை உடையவன் அப்படின்னு குறிக்கிறதுனால ஒரு பெயரை குறிக்குது இல்லையா. ஸோ அதனால பொன்னை உடையவன், பொன்னன் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு பொருள் பெயர் பகுப்பதம் அப்படின்னு சொல்றோம். நாடன் அப்படின்னா நாடு கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கிறோம். அதாவது அவன் நாட்டை சேர்ந்தவன், அதாவது நாட்டை சேர்ந்தவன், கிராமத்தை சேர்ந்தவன், ஊரை சேர்ந்தவன் அப்படின்னு ஊரான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி நம்ம ஒரு இடத்தை, எந்த ஒரு நாடு, ஒரு ஊர், கிராமம் அப்படி குறிக்கிறனால இந்த இடத்தை குறித்து அது பெயர் சொல்ல வரனால இடப்பெயர் சொல், அதை தான் இடப்பெயர் பகுப்பதம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து காலத்தை குறிக்குது அப்படின்னா காலம் உங்களுக்கு என்ன காலம் வேணா, அதாவது மாதங்களா இருக்கலாம், இல்ல குளிர்காலம், வெப்ப காலம், அந்த மாதிரி காலங்களா இருக்கலாம். சிறுபொழுது பெரும்பொழுது சொல்லுவோம் இல்லையா, அந்த சிறுபொழுது பெரும்பொழுது காலங்களை குறிக்கலாம். அந்த மாதிரி குறிக்கிற பெயர் சொல்ல நம்ம கால பெயர் சொல், அந்த கால பெயர் சொல்ல பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா கால பெயர் பகுப்பதம் சொல்றோம். ஓகேவா. சித்திரையான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா சித்திரை மாதத்தில் பிறந்தவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சித்திரை மாதத்தில் பிறந்தவன் அப்படிங்கிறதுனால அவனை சித்திரையான் அப்படின்னு சொல்றாங்க. பிரிக்கும் போது நம்ம சித்திரை கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கிறோம். அப்போ அது ஒரு காலத்தை காட்டுது அப்படிங்கிறதுனால அது கால பெயர் சொல், நம்மளால பிரிக்க முடியுது அப்படிங்கிறதுனால அது கால பெயர் பகுப்பதம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது
பார்த்தோம்னா சினை அப்படின்னு இருக்கு. சினை அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட உறுப்புகளை குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். கண்ணன் அப்படிங்கறத இங்க பெயர் சொல் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பிரிக்கும் போது கண் கூட்டல் அன் அப்படின்னு சொல்றோம். ஒரு உறுப்பை குறிச்சு ஒரு நபரை குறிக்குது அப்படிங்கிறப்ப அதை வந்து சினை பெயர் சொல் அப்படின்னு சொல்றோம். அந்த சினை பெயர் சொல்ல நம்மளால பிரிக்க முடியுது அப்படிங்கறதுனால சினை பெயர் பகுபதம் அப்படின்னு வந்து சொல்றோம். கண்ணன் அப்படிங்கிறது அதுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து பண்பு அப்படின்னா குணாதிசயங்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட குணங்களை பத்தி, அவங்களோட குவாலிட்டி, அந்த குணங்களை பத்தி குறிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பண்பு பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். பிரிக்க அந்த பண்பு பெயர் சொல்ல பிரிக்க இயல முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து பண்பு பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான எடுத்துக்காட்டா இனியன் அப்படின்னு சொல்றோம். இனிமை கூட்டல் அல், அவன் வந்து ரொம்ப இனிமையானவன் அப்படின்னு சொல்றத வந்து குறிக்கிறதுக்காக இனியன் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. அப்ப அந்த இனிமை அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு நபரோட பண்பு, அவரோட குவாலிட்டி, அதை வந்து குறிக்குது. ஸோ அதை தான் வந்து இங்கே பண்பு பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்றோம். தொழில் அப்படின்னா ஒரு நபர் செய்யும் தொழிலை குறிச்சிச்சு அப்படின்னா அதை வந்து தொழில் பெயர் சொல் அப்படின்னு சொல்றோம். அந்த தொழில் பெயர் சொல்ல நம்மளால பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் தொழில் பெயர் பகுபதம் அப்படின்னு வந்து சொல்றோம். இங்கே உழவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உழவன் அப்படின்னா உழவு தொழில் பார்க்கிறவன், உழவு கூட்டல் அன், அதாவது ஒரு விவசாயியை குறிக்கிறது, ஒரு உழவு தொழில் பார்க்கிறவங்களை குறிக்கிறது அப்படிங்கிறதுனால உழவன் அப்படிங்கிறது வந்து ஒரு தொழிலை குறிக்குது, அவங்க ஒரு நபர் செய்யக்கூடிய தொழிலை குறிக்குது. அதனால இது வந்து ஒரு தொழில் பெயர் சொல். இங்கே நம்ம உழவன்கிறத உழவு கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்க முடியுது. அதனால இது வந்து ஒரு தொழில் பெயர் பகுபதம். ஓகேவா? ஸோ இதுதான் பகுபதம், பகுபதத்தோட வகைகள், பெயர் பகுபதத்தோட வகைகள் அப்படிங்கிறது இதுதான். அடுத்து என்ன சொன்னோம்? பகுபதம்னாலே பெயர் சொல்லும் இருக்கணும், வினை பகுபதமும் இருக்கு. நமக்கு உரியும் இடையும் தான் வந்து கிடையாது. அடுத்தது வினை பகுபதம். வினை பகுபதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வினை சொல்ல பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா பகுபதமாக அமையும் வினை சொல் வினை பகுபதம் அப்படின்னு சொல்றோம். வினை பகுபதமுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்லியிருக்காங்க? உண்கின்றான். அது நம்ம எப்படி பிரிக்கிறோம்? உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கிறோம். அதாவது நம்ம போன வகுப்புலேயே பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்கும் போதே பார்த்துப்போம். கின்று அப்படின்னா வந்து எந்த காலத்தை காட்டுது அப்படிங்கிறது. இப்படி பிரிக்கும் போது பகுதி, சந்தி, விகுதி அப்படின்லாம் வருது அப்படின்னா இந்த கின்று அப்படிங்கிறது எதை வந்து குறிக்குது? இறந்த காலமா, எதிர்காலமா, நிகழ்காலமா அப்படிங்கிறதுக்கு இந்த கின்று அப்படின்னு இருந்தா என்ன, இத்துன்னு இருந்தா என்ன அப்படிங்கிறது போன வகுப்புல பார்த்திருப்போம். இப்போ இங்க கின்று அப்படிங்கிறது வந்து நிகழ்காலத்தை குறிக்குது இல்லையா? உண்கின்றான், இப்போ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அதோட அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பிரிக்க முடிகிற வினை சொல்ல, அவன் வந்து உணவை சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு வேலையை வந்து பார்க்குறான். ஸோ அது மாதிரி நம்மளுக்கு பிரிக்கக்கூடிய வினை சொல்லா இருக்கிறத வந்து நம்ம வினை பகுபதம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடைநிலைகள்லாம் இருந்தா, இதுதான் இடைநிலைன்னா என்னன்னு சொன்னோம்? ஒரு சொல் வந்து முழுமை பெறறதுக்கு, ஒரு வாக்கியம் வந்து முழுமை பெறறதுக்கு இடைநிலைகள் கண்டிப்பா தேவைப்படும். ஆனா இடைநிலைகளை தனியா வச்சு ஒரு பொருள் தராது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த இத்து, இட்டு, இரு, இன்னு இது எல்லாமே வந்து இடைநிலைகள் தான். இந்த இத்து, இட்டு, இரு, இன் அப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இறந்த கால இடைநிலை. நீங்க பிரிக்கும் போது இத்து, இட்டு, இரு, இன் அந்த இது வந்தது அப்படின்னாலே அது வந்து இறந்த கால இடைநிலை அப்படின்னு சொல்றோம். கிறு, கின்று, ஆனின்று நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் இல்லையா? இந்த கின்று அப்படிங்கிறது வந்து நமக்கு நிகழ்காலம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க பிரிக்கும் போது உங்களுக்கு இந்த கின்று அப்படிங்கிற தோரணையில கிறு, கின்று, ஆனின்று அப்படின்லாம் வந்துச்சுன்னா அது வந்து நிகழ்கால இடைநிலை அப்படின்னு வரும். எதிர்கால இடைநிலைனா இனிமே நடக்க போறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து இப்ப, இவ், அது பிரிக்கும் போது நமக்கு இப்ப, இவ் அந்த இது எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அது வந்து எதிர்காலத்தை காட்டுற இடைநிலைகளா இருக்கும். எதிர்மறை அப்படின்னா என்ன சொன்னா போன இதுலயே பார்த்திருப்போம். எதிர்மறை அப்படின்னா செய்யாதது, நடக்காதது, அதை வந்து குறிக்கிறது வந்து எதிர்மறை அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த எதிர்மறை இடைநிலைகளுக்கு ஆ, அல், இல் அப்படிங்கிறது வந்து அந்த எழுத்துக்கள் வந்து வரும். இது எல்லாத்தையும் நீங்க மனப்பாடம் பண்ணவும் தேவையில்லை. இன்னும் ஒரு 2-3 தடவை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அதை பிரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ தன்மை, ஒருமை, வினைமுற்று விகுதிகள். தன்மைனா என்ன, ஒருமைனா என்னமா? தன்மை அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்கிற நபர் வந்து தன்மை அப்படின்னு சொல்லுவோம். கேட்டுக்கிட்டு இருக்கிற நபரை முன்னிலை அப்படின்னு சொல்லுவோம். யாரை பத்தி பேசுறோமோ அதை வந்து படற்கை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்க தன்மை, முன்னிலை, படற்கைன்னுலாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே அதுதான் அதோட அர்த்தம். ஒருமை அப்படிங்கிறப்ப ஒரு இதை குறிக்கிறதா இருக்கும். பன்மை அப்படிங்கிறது பல பேரை வந்து குறிக்கிறதா இருக்கும். ஆண் பால்னா அவங்களுக்கே தெரியும், ஆண் குறிக்கிறது. பெண் பால் அப்படின்னா பெண்களை குறிக்கிறதா இருக்கும், பெண் இனத்தை சார்ந்தவர்கள். பலர்பால் அப்படின்னா எல்லாருமே சேர்த்து.
ஒன்றன் பால் அப்படின்னா வந்து அக்ரிணையை குறிக்கிறதா இருக்கும். பலவின் பால்னா அக்ரிணையில பலவின் பாலை குறிக்கிறதா இருக்கும். இது எல்லாமே நம்ம வரக்கூடிய வகுப்புகளில் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை நான் இப்போ வந்து சொல்கிறேன். வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா, வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு இருக்குது. வியங்கோல் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஏவல் அப்படின்னு சொல்லுவோம், அழைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அழைக்கிறது, கட்டளையிடுறது, இது எல்லாமே வியங்கோல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். தெரிநிலை அப்படிங்கிறது, தெரிநிலை குறிப்பு அப்படின்னா அது குறிப்பாக ஒரு இடத்த காட்டுறது. தெரிநிலைனா இடம் காட்டாமல் பேசுறது அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே தன்மை, ஒருமை, முன்னிலை, படர்க்கை, வியங்கோல், தெரிநிலை, இது எல்லாமே வரக்கூடிய வகுப்புகளை டீட்டெயிலாக பார்ப்போம். இதை ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு இந்த எக்ஸாம்பிளோட இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் டீட்டெயிலாக பார்க்கும்போது தெளிவாகவே புரியும். ஸோ இந்த தன்மை, ஒருமை, வினைமுற்று, விகுதி அப்படின்னா என்ன இதுவாக முடிஞ்சிருக்கணும். ஒரு தன்மை, ஒரு பொருள், ஒரு சொல் இருக்குது அப்படின்னா அது என்ன விகுதினா, விகுதினா கடைசியாக இருக்கிற எழுத்து இல்லையா. பிரிக்கும் போது கடைசியாக வர்றது வந்து என், ஏன், அல், அன், கூடு, தூரு இப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து தன்மை, வினைமுற்று, விகுதிகள். அதுவே எம், ஏம், அதாவது பன்மை அப்படிங்கிறப்ப வந்தோம், சென்றோம் அப்படின்னு தான் பேசுவோம் இல்லையா. ஓம், ஏம், அந்த சவுண்டில் முடியுது அப்படின்னா வந்து அதை தன்மை, பன்மை, வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். முன்னிலை அப்படின்னா பேசுறத கேட்டுட்டு இருக்கிற நபர்கள். இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க கிளாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் தன்மை இல்லையா. நீங்க வந்து கிளாஸ் பார்த்துருக்கீங்கன்னா நீங்க தான் வந்து முன்னிலை. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, நான் பேசக்கூடிய நபர், நீங்க பேசுறத கேட்டுட்டு இருக்கிறவங்க. ஸோ முன்னிலை அப்படிங்கிறது வரும். இப்போ நான் வந்து ஒரு ஆளா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா தன்மை, ஒருமை. நான் வந்து ஒரு ஆளா வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க ஒரு ஆளா கேட்டுட்டு இருக்கீங்கன்னா முன்னிலை, ஒருமை, ஒரு ஆளா கேட்டு இருக்கீங்க. இப்போ அதுவே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து கேட்குறீங்க அப்படின்னா முன்னிலை, பன்மை. நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்து சொல்லணும்னா முன்னிலை, பன்மை அப்படின்னு வந்து சொல்லுவேன். அதுவே வந்து நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறதோட சேர்த்து நம்ம அகாடமிலே வேறு ஸ்டாஃப்ஸும் வந்து உட்காந்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து தன்மை, பன்மை அப்படின்னு வந்து வரும் இல்லையா. ஸோ இது வந்து படர்க்கை அப்படிங்கிறது நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறது பொது தமிழை பற்றி பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ வள்ளலார் சொன்னார் அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த வள்ளலாரை பற்றி பேசிட்டு இருக்கிறது தான் அந்த வள்ளலார் அப்படிங்கிற அந்த கண்டென்ட் தான் நம்ம வந்து படர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் நீங்கள் மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா இதை வந்து என்ன இட்டு நான் இருந்த கலையில இப்படிலாம் மனப்பாடம் பண்ண முடியாது, வேண்டாம். நீங்கள் வந்து கான்செப்டாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இதை வந்து வரக்கூடிய வகுப்புகளில் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா பகாபதம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பகுபதம், பிரிக்கக்கூடிய சொல். பிரிக்க இயலாததை தான் நம்ம வந்து பகாபதம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பிரிக்க இயலாதது அதாவது மரம், கிளி, கலனி, உன், எழுது, இது எல்லாத்தையுமே மேலே சின்ன சின்னதாக பிரிக்க முடியாது. அதை தான் நம்ம வந்து பகாபதம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பகாபதங்கள் மேக்ஸிமம் என்னவா இருக்கும் அப்படின்னா அடி சொல்லாவோ வேர் சொல்லாவோ இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். வேர் சொல் கொடுத்து வினை சொல்லா மாற்றுறது. வேர் சொல் என்ன, ஒரு சொல்லோட வேர் சொல் என்ன அப்படின்னு கேட்கறது நமக்கு பாத்தியில பொது தமிழ்லேயே இருக்கு. அந்த வேர் சொல் பார்க்கும்போது இன்னுமே புரியும். அதாவது உன் அப்படிங்கிறது வந்து வேர் சொல் அப்படின்னா உண்கிறான், உண்டான் அப்படின்னு ஒரு இப்போ உண்டான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதோட வேர் சொல் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம உன் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். அதை தான் வந்து அப்போ அந்த வேர் சொல்லுங்கிறது வந்து பகாபதம், பிரிக்க இயலாததாக இருக்கக்கூடிய சொற்களாக இருக்கும். இதுதான் வந்து பகுபதம் அண்ட் பகாபதத்தோட விளக்கங்கள். அடுத்து பகாபதத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம பகுபதம் தான் சொன்னோம். பெயர் சொல்லும் வினை சொல்லும் மட்டும்தான் இருக்கும், இடைச்சொல்லுக்கோ உரி சொல்லுக்கோ கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனால் பகாபதம் பெயர்லையும் இருக்கு, வினையிலையும் இருக்கு, இடையிலையும் இருக்கு, உரியிலையும் இருக்கு. 4 சொற்களையுமே பகாபதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெயர் பகாபதம் அப்படிங்கிறது என்ன எடுத்துக்காட்டுனா நிலம், நீர், நெருப்பு, காற்று. ஒரு பெயர் சொல்ல பிரிக்க முடியாம இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பெயர் பகாபதம். வினை சொல்ல பிரிக்க முடியாம நட, வா, படி, வால், இதெல்லாம் பாருங்களேன், எல்லாம் வந்து ஏவலா இருக்கும், கட்டளையா இருக்கும். நட, வா, படி அப்படின்னு அந்த கட்டளை சொற்கள்லாம் இருக்கிறது வந்து நம்மளால பிரிக்க முடியாத சொற்கள், அந்த கட்டளையா வர்றது. ஸோ அதை வந்து வினை பகாபதம் அப்படின்னு சொல்றோம். இடை பகாபதம் அப்படியே இடை சொல்னா போன்ற, போல, இதெல்லாம் சொன்னோம் இல்லையா. அந்த மண், கொல், தில், போல், இது எல்லாத்தையும் நம்மளால பிரிக்க முடியாது. இது இடை பகாபதம். உரி பகாபதம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சொல்ல மிகைப்படுத்தி காட்டுறதுக்காக உள்ளது உரி சொல் அப்படின்னு சொல்லுவோம். உரு, தவ, நனி, நனி, பசு அப்படிங்கிறதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டா சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த மாதிரி பிரிக்க முடியாத சொற்கள், தவ, தாள சிறந்தது, ஸோ அந்த மாதிரி இருக்கிற சொற்கள் எல்லாமே உரி பகாபதம் அப்படின்னு வரும். ஸோ டோட்டலாக இந்த கிளாஸில் நம்ம பகுபதமோட வகைகள், பகாபதத்தோட வகைகள், எதை பகுபதம் எது பகாபதம்னு சொல்லணும், அந்த எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள் விகுதியெலாம் இருந்துச்சுன்னா என்னென்ன பகுபதம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அடுத்த வகுப்பில் வந்து நம்ம அந்த தன்மை, பன்மை, அது எல்லாமே தொகைநிலை, அந்த இது தெரிநிலை, குறிப்பு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம்.
ஸோ இன்றைக்கி நடத்தின கிளாஸஸை நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளோட இந்த கோர்ஸில் போய் படிங்க. உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடாக இல்லை கிளாஸ் புக்ஸ் டெஸ்ட் சீரீஸ் அதுக்கு ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். மேலும் நம்மளோட எல்லா கிளாஸஸ்க்கும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி அகாடமி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி.